பொண்டாட்டி எல்லாம் தாண்டி போயிருக்கா. இதுக்கு பிறகு உனக்கு மூக்குக்கு கீழே மீச தேவையா? சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேங்க, சாப்பிடுவாங்க. நில்லு. நேத்து பேங்க்ல இருந்து எடுத்துட்டு வந்த 10,000 ரூபாய் இருக்குல்ல, என்னாச்சு உங்களுக்கு? சாயந்தரத்துல இருந்து இதே கேள்வி எத்தனை தடவை கேப்பீங்க? எத்தனை தடவை கேட்டா என்ன? நீ பதில் சொல்லு. ஆமாங்க, நீங்க விவரமே இல்லாம ஒரே கேள்வியை மாத்தி மாத்தி கேப்பீங்க. நான் அழுத்துக்காம அதுக்கு பதில் சொல்லணுமா? சொல்ல சொன்னா நீ என்ன குறைஞ்சு போயிடுவியா? விவரம் இல்லாதவனா போனதுனால்தான் சுண்டலி சுருக்கு பையோட அலையுது. என்ன கண்டதும் ஏமாத்துது. யார் உங்களை ஏமாத்துனா? எதுக்கு என் மேல எரிஞ்சு விடுறீங்க? ஏமாத்தினவன் நீ. உங்ககிட்ட தானே எரிஞ்சு விடணும். என்னது? நான் உங்களை ஏமாத்தினா? இங்க பாருங்க, நான் இங்க வந்தது உங்க கூட வாழறதுக்காக, ஏமாத்துறதுக்காக இல்ல. பேச்செல்லாம் பெரிய பொக்கிஷமா தான் இருக்கு. நடவடிக்கை தான் பேசின பேச்சுக்கு பொருத்தமா இல்ல. கல்யாணம் பண்ற வரைக்கும் காதலிச்சா பத்தாது, கல்யாணத்துக்கு அப்புறமும் காதலிக்கணும். என்னாச்சுங்க உங்களுக்கு? ஏன் என்னென்னமோ பேசுறீங்க? எல்லாம் அர்த்தமா தான் பேசுறேன். கழுத்துல தாலி ஏற வரைக்கும் என் காலைய கதின்னு கிடந்த, தாலி ஏறினதும் கழுத்து இருக்கிற பாம்பு மாதிரி ஆயிட்டேன். இங்க பாருங்க, எதை பேசுறதா இருந்தாலும் நேரடியா பேசுங்க. எனக்கு என்னடி பயம்? உங்ககிட்ட நேராவே கேக்குறேன். கங்காக்காக சென்னைக்கு போனியே, அது ஏன் என்கிட்ட சொல்ல? இதான் பிரச்சனையா? நான் என்னமோ ஏதோன்னு பெருசா நினைச்சிட்டேன். அதான் நடந்து முடிஞ்சு போன விஷயமாச்சே. சரி, சாப்பிடுவாங்க. ஏய் நில்டி. என்ன சாதாரணமா முடிஞ்சு போன விஷயம்னு சொல்ற? என்னங்க நீங்க? என்ன பத்தி உங்களுக்கு தெரியாதா? நான் எது பண்ணாலும் அது மத்தவங்களோட நல்லதுக்காக தான் இருக்கும். மத்தவங்க நல்லதை நினைக்கிறப்போ கட்டின புருஷன் ஏன் மான மரியாதையும் சேர்த்து நினைக்கணும். செல்வக்கண்ணன் சொல்லிதான் நீ சென்னைக்கு சேவகம் பண்ண போனதே எனக்கு தெரியும். எல்லாருக்கும் தெரியறப்பதான் இந்த மடையனுக்கும் தெரியும். அது எவ்வளவு பெரிய அவமானம், எவ்வளவு பெரிய கேவலங்கிறத என் இடத்துல இருந்து பார். நீ என்னடானா ரொம்ப சுலபமா முடிஞ்சு போன கதைன்னு சொல்ற? என்னங்க இது? மத்தியானம் வரைக்கும் என்கிட்ட சிரிச்சு சந்தோஷமா தானே பேசிட்டு இருந்தீங்க. இப்ப என்னாச்சு? நீங்க பேசுறத பார்த்தா யாரோ சொல்லி கொடுத்து பேசுற மாதிரி இருக்கு. ஏ, எனக்கு யாரா சொல்லிதான் கொடுக்கணுமா? எனக்கு பேச தெரியாதா? எனக்கு யோசிக்க தெரியாதா? இல்லங்க, இத நீங்களா பேசல. உங்க அண்ணி தான் உங்களை இப்படி மாத்தி விட்டுருக்காங்க. யாருமே அவங்க கண் எதிரில சந்தோஷமாவே இருக்க கூடாதே. அப்படி இருக்கிறத பார்த்தா அவங்களுக்கு பத்திக்கிட்டு எரியும். அவங்க சொன்னதை வச்சுதானே என்கிட்ட சண்டைக்கு வரீங்க? ஆமா, அவங்க தான் சொன்னாங்க. அவங்க சொன்னதுல என்ன தப்பு? என்கிட்ட நீ போய் சொல்லி சென்னைக்கு வர கூட்டு போன. நான் ஒரு இழிச்சவாய. உன் மனசுல என்ன இருக்குன்னே தெரியாம நீ இழுத்த இழுப்புக்கெல்லாம் வந்திருக்க. இருங்க இருங்க, நான் என்னமோ பெரிய சதி திட்டத்தோட வாழ்ற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, கங்கா அவசரமா வான்னு சொன்னாங்க, நான் போனேன். என்கிட்ட உதவி கேட்டாங்க, நான் உதவி பண்ணேன். இந்த விஷயத்தை வெளியே சொல்லக்கூடாதுன்னு கங்கா புருஷனே அவங்க கிட்ட சத்தியம் வாங்கினப்போ நான் எப்படி உங்ககிட்ட சொல்ல முடியும்? நீ வெளியில சொல்ல வேணாடி. கட்டின புருஷன்னா என்கிட்ட சொல்லலாம்ல. சொல்லிருக்கலாங்க. நீங்க இந்த மாதிரி எடுப்பார் கைப்பிள்ளையா இல்லைன்னா உங்ககிட்ட சொல்லி இருந்திருக்கலாம். நீங்க தான் எந்த விஷயமா இருந்தாலும் உங்க அண்ணி கிட்ட சொல்லிடுறீங்களே, அவங்க வாய் சும்மாவா இருக்கும்? ஏய், எங்க அண்ணி பத்தி என்கிட்ட பேசாத. அவங்கள பத்தி எனக்கு நல்லா தெரியும். இங்க பார், இனிமே நீ எங்க போறதா இருந்தாலும் என்ன பண்றதா இருந்தாலும் என்கிட்ட கேட்காம பண்ண கூடாது. பொண்டாட்டியா லட்சணமா பொறுப்பா இருக்கிறதா இருந்தா இரு. ஊருக்கு உதவுறேன், உலகத்தை தாங்குறேன்னு சொல்லிட்டு இருந்த, அதுக்கப்புறம் நான் யாருன்றதை உனக்கு காட்ட வேண்டி வரும். என்னடி நேத்து தான் கல்யாணமான புது பொண்ணு மாதிரி கைகால் நகத்துக்கெல்லாம் பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்க? நல்லா இருக்கே. நான் என்ன பல்லு போன கிழவியா? நானும் இளமையானவதான். மாமா, நானும் வடிவு ரோட்ல நடந்து போறப்ப ஊர்ல பாக்குறவங்க எல்லாம் வடிவை விட நான் தான் இளமையா இருக்கேன்னு சொல்றாங்க, தெரியுமா? சொன்னவங்களுக்கு கண்ணு குருடு போல இருக்கு. என்னது? அதை விடு. ஆமா, அன்னைக்கு மண்டபத்துல தையா தக்கான்னு குதிச்சியே, அதுக்கு ஐயா உன்னை ஒன்னும் சொல்லலையா? இல்ல, இது வரைக்கும் ஒன்னும் சொல்லல. என்னைக்காவது ஒரு நாள் ஆரம்பிப்பாரு.
அன்னைக்கு பாத்துக்கலாம். ஐயா ஒண்ணும் சொல். யாரு? ஏய், என்னடி முத்துசாமி சித்தப்பா ஊர் ஆளுகளையெல்லாம் கூட்டிட்டு வந்து வாசல்ல நிக்கிறாரு? தெரியலையே. நம்ம சொந்தக்காரன் எவனாவது மண்டை கிண்டை போட்டுட்டானே என்னமோ. வா பாப்பா. வாங்க சித்தப்பு, வாங்க வாங்க. ஏன் அங்கே நின்னுட்டீங்க? உள்ள வாங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? என்ன முத்துசாமி சித்தப்பு, இவங்க எல்லாம் கூட்டிட்டு காலையிலேயே வந்திருக்கீங்க? என்ன ஏதாவது விசேஷமா? ஐயா இல்லீங்களா? உனக்கு எப்ப பாரு நையாண்டி நக்கல் தான். நானே இளவஞ்சி மலை மாதிரி நிக்கிறமல்ல. இல்ல தம்பி, ஐயாவை தான் பார்க்கணும். இல்ல, ஐயா வெளியில போயிருக்காரு. என்ன விஷயம்? அது வந்து தம்பி, சீனிச்சாமியே ரத்னசாமியே அண்ணன் தம்பிங்க, அவங்களுக்குள்ள ஒரு பஞ்சாயத்து. இது ஐயா கூட சொன்னா பஞ்சாயத்து பண்ணி தீர்த்து வச்சிருவாருன்னு தான் வந்தோம். என்ன முத்துசாமி சித்தப்பு, ஐயா இல்லாட்டி என்ன, நான் இருக்கேன்ல, எடுத்து சொல்ல வேண்டியதானே. என்ன முத்துசாமி சித்தப்பு, ஒருத்தர் பாத்துக்கிறீங்க? சீனிச்சாமி ரத்னசாமி, உங்க பிரச்சனை என்ன சொல்லுங்க, நானே தீர்த்து வைக்கிறேன். வேண்டாம் தம்பி, ஐயா வந்துட்டோம், நாங்க கிளம்புறோம். வாங்க போலாம். முத்துசாமி சித்தப்பு, என்ன சட்டுன்னு கோவப்பட்டு போறீங்க? இன்னைக்கு எனக்கு வேலையே இல்ல, சும்மா தான் இருக்கேன். வாங்க 10 நிமிஷம் உள்ள வந்து உட்காருங்க. உங்க பிரச்சனை என்ன சொல்லுங்க, நான் தீர்த்து வைக்கிறேன். அது வந்து இல்ல தம்பி, உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? நாங்க ஐயா வந்ததுக்கு அப்புறமே வர்றோம். மாமா, உங்களுக்கு இன்னுமா புரியல? அவங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை வரல. யோ பெருசு, என் பொண்டாட்டி சொல்றது உண்மையா? அது வந்து அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தம்பி. அப்படின்னா என்ன பஞ்சாயத்துன்னு சொல்லுங்க எங்க கிட்ட. என்ன சித்தப்பு அவரு? முத்துசாமி சித்தப்பு, நான் ஐயாவோட மகன். ஐயாவுக்கு பிறகு நான் தான் இந்த ஊருக்கு சின்ன ஐயா, இவ சின்ன நாச்சியா. இப்ப நீங்க பிராது கொடுக்க வந்திருக்கீங்களே, அந்த பிராது சின்ன பஞ்சாயத்தா இல்ல பெரிய பஞ்சாயத்தா? பஞ்சாயத்துல சின்ன பஞ்சாயத்து பெரிய பஞ்சாயத்துன்னு இல்ல தம்பி. பிரச்சனைன்னு வந்தாலே பெரிய பஞ்சாயத்து தான். அப்ப சொல்லுங்க, உங்க பிரச்சனையை சொல்லுங்க, மனசை திறந்து சொல்லுங்க. உங்க பிரச்சனையை நான் பஞ்சாயத்து பண்ணி தீர்த்து வைக்கிறேனா இல்லையான்னு பாருங்க. தம்பி, பஞ்சாயத்து பண்றதும் அதை தீர்த்து வைக்கிறதும் சாதாரண விஷயம் இல்ல, அதுக்கெல்லாம் ஒரு அனுபவம் வேணும். விட்டா அமெரிக்கா போய் படிச்சுட்டு வர சொல்லுவீங்க போல இருக்க. ஆலமரத்துக்கு அடியில் உட்காந்து தம்மா துண்டு சொம்ப வச்சு பண்றதுதானே பஞ்சாயத்து. உங்கள மாதிரி பெருசுகள்லாம் ஒன்னா சேர்ந்து காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரே இடத்துல உட்காந்து விசாரிக்கிறது தானே பஞ்சாயத்து. ஆனா கடைசியில் அந்த பிரச்சனையை தீர்த்தே வைக்க மாட்டீங்க. ஒரே இடத்துல உட்காந்து வயிற்றுல கேஸ் ஃபார்ம் ஆனதான் மிச்சம். என்ன மாதிரி ஒரு இளைஞனுக்கு வாய்ப்பு கொடுங்க, நான் பஞ்சாயத்து தீர்த்து வைக்கிறேன்னா இல்லையான்னு பாருங்க. தம்பி தமாசா பேசுது, யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. தமாசா? தம்பி, ஐயா இல்ல என்ன, அம்மாவை கூப்பிடுங்க, அவங்களே வந்து நல்ல தீர்ப்பை சொல்லட்டும். இது அதை விட அவமானமா இருக்கு. ஏன் அம்மா சொல்ற தீர்ப்பை நான் சொல்ல மாட்டேனா? இங்க பாரு பெருசு, என் அம்மா ஊர்ல இல்ல, வெளியூர் போயிருக்கு. இத பார், நான் வயசுல சின்னவனா இருக்கலாம், ஆனா எனக்கும் நல்லது கெட்டது தெரியும். மாமா கோச்சுக்காதீங்க, பஞ்சாயத்து என்னன்னு கேளுங்க. நீ சொல்றதும் கரெக்ட் தான் பெருசு. அர்த்தநாரீஸ்வரர் மாதிரி நானும் என் பொண்டாட்டியும் சிவசக்தியா நின்னு பதில் சொல்றோம். என்ன பிரச்சனை சொல்லு. இதுக்கு மேல உங்ககிட்ட வாதாடி பிரயோஜனமே இல்ல. நீங்க பஞ்சாயத்தை தீர்த்து வைக்கணும்னா நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கு பதில சொல்லிட்டு நீங்களே பஞ்சாயத்து பண்ணுங்க. இதுக்கு கூட பரிச்சையா? பாத்தையாடி இளவஞ்சி, எதுக்கு தான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறதுனே இல்லாம போச்சு. கேளுங்க, உங்க கேள்விய கேளுங்க. என் சொந்தக்காரர் ஒருத்தருக்கு சொந்தமா 3 வீடு இருக்கு. அத அவங்க பசங்களுக்கு சரி சமமா பிரிச்சு கொடுக்க சொல்லி உயில் எழுதி வச்சுட்டு செத்து போயிட்டாரு. அதை எப்படி சமமா பிரிச்சு கொடுப்பீங்க? அவ்வளவுதானா? இந்த கேள்வி ரொம்ப சுலபமாச்சே. ஆமா, அவருக்கு எத்தனை பசங்க? அண்ணன் தம்பி 2 பேருங்க. அவ்வளவுதானே. அண்ணன் தம்பிக்கு 2 பேரு, இருக்கிறது 3 வீடு. ஆளுக்கு ஒரு வீட்டை கொடுத்துட்டு இன்னொரு வீட்டை வித்து பணமாக்கி ஆளுக்கு பாதி பிரிச்சு கொடுத்துற வேண்டியதானே. ஐயோ சூப்பர் மாமா, சொடக்கு போடுற நேரத்துக்குள்ள பதில் சொல்லிட்டீங்க. இல்ல தம்பி, இது தப்பான பதில். நீங்க நல்லா யோசிச்சு சொல்லுங்க, நாங்க நாளைக்கு வர்றோம். வாங்க இருங்க. வயசானாலே உங்களுக்கு பொசுக்குன்னு கோவம் வந்துருது. ஆமா ஏண்டி, இவங்களுக்கு வீட்டை விக்கிறதுல உடன்பாடு இல்லன்னு நினைக்கிறேன். ஆமா மாமா. ஏன் மாமா இப்படி பண்ணா என்ன? எப்படி? 3ஆவதா இருக்கிற வீட்டை நடு சென்டர்ல கோட போட்டு இந்த பக்கம் அண்ணன் குடும்பம், அந்த பக்கம் தம்பி குடும்பம்னு தனித்தனியா பிரிச்சு கொடுத்துருவோம். இல்ல தம்பி, இதுவும் சரியான பதில் இல்ல. நல்லா யோசிச்சு சொல்லுங்க. இல்ல ஆரம்பத்துல இருந்தே நீங்க எல்லாரும் என்ன சோதனை பண்றீங்க. நான் சொன்ன பதில் சரி. இல்ல தம்பி, நீங்க 2 பேர் சொன்ன பதிலுமே தப்பு.
நல்லா யோசிச்சு பதில சொல்லுங்க. சொல்லி அனுப்புங்க, அப்புறம் நாங்க வர்றோம். வாங்க போலாம். இருங்க. முத்துசாமி சித்தப்பு, நீ வாங்க, ஏன் போற? வாங்க போலாம். எல்லாரும் என்ன பத்தி எடுத்து சொல்லு. முத்துசாமி சித்தப்பா, மாமா என்னடி இது? இந்த கிழவனுக்கு மூளை குழம்பி போச்சா இல்ல நம்மள குழப்பி விட்டுட்டு போறானுங்களா? அண்ணன் தம்பிங்க 2 பேர், 3 வீடு. அது எப்படி சமமா பிரிச்சு கொடுக்கறது? மாமா இதுல ஏதோ உள்நோக்கம் இருக்கும் போல இருக்கு. நல்லா யோசிச்சு பதில் சொல்லுவோம். மாமா என்ன ஆனாலும் சரி, இந்த ஊர்ல அடுத்த பஞ்சாயத்தை நாம தான் தீர்த்து வைக்கிறோம். நாம தான் தீர்த்து வைக்கிறோம். ஏங்கங்கா, அந்த ராசம்மா வாய்க்கு வந்தபடிலாம் உன்னை பேசியிருக்கா? அவ பேசினதெல்லாம் கேட்டுக்கிட்டு நீ பேசாம இருந்தியா? உன் இடத்துல நான் இருந்திருந்தேனா பேசின வாயிலே அப்படியே பட்டுன்னு போட்டிருப்பேன். நம்ம நிலைமை இந்த மாதிரி ஆனா வேண்டாமா, 4 பேர் தப்பா தானே பேசுவாங்க. என்னம்மா நம்ம நிலைமை? மாமா சொன்ன ஆச்சா? அக்காவை பத்தி நமக்கு நல்லா தெரியும். சாரு, நீ சும்மாரு, உனக்கு எதுவும் தெரியாது. இரு சுப்பு, எதுக்கு அவளை அடக்குற? நீ இப்படி அடக்கி அடக்கிதான் கங்கா ரொம்ப பொறுமைசாலியா வளர்ந்துருக்கா. இத பாரு கங்கா, நான் ஒன்னதான் தப்பு சொல்லுவேன். பெரியவங்களுக்கு மரியாதை கொடு, தப்பு இல்ல. ஆனா இந்த ராசம்மா மாதிரி சாத்தானுங்களெல்லாம் பெரியவங்களாவே நினைக்க கூடாது. இல்ல பெரியமா, நான் சும்மா வரல. என் மனசுல பட்டத சொல்லிட்டு தான் வந்தேன். ஆமா, நல்லா சொல்லியிருப்ப. பூவை எடுத்து நார்ல கட்டுற மாதிரி எதம்மா பதம்மா சொல்லியிருப்ப. ராசம்மா மாதிரி பொம்பளைங்களுக்கு காய்ச்சின கம்பிய நாக்குல வச்ச மாதிரி சொல்லணும். அதுக்காக நீ கவலைப்படாத. ராசம்மாவை நான் பாக்குறப்ப உலுக்கி எடுத்துடுறேன். சரிக்கங்கா, ஆஸ்பத்திரிக்கு போனதா சொன்னியே, அங்க உன் மாமியார பாத்தியா? நல்லா இருக்காங்களாமா? கண்ணாடி வழியா பார்த்தேன், தூங்கிட்டு இருந்தாங்க, பேச முடியல. அவங்கள பார்த்து பேசியிருந்தா இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைச்சிருக்குமேம்மா. தீர்வு கிடைச்சிருக்காதுமா, பிரச்சனை இன்னும் பெருசா வந்து நின்னு இருக்கும். என்னம்மா சொல்ற? அவங்க உன் மேல ரொம்ப பாசமா தானே இருந்தாங்க. இல்லம்மா, நடந்த பிரச்சனைக்கு அவங்க தான் காரணமா இருந்திருப்பாங்களோன்னு மாமா சந்தேகப்படுறாரு. மண்டபத்துக்கு வரதுக்கு முன்னாடி அவர் அத்தைய ஹாஸ்பிட்டல்ல பார்த்துட்டு வந்திருக்காரு. மாமா இல்லாதப்ப அத்தையும் அவரும் ஏதேதோ பேசியிருக்காங்க. அத்தையோட பேசினதுக்கும் அவர் மண்டபத்துல பேசினதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமோன்னு மாமா நினைக்கிறாரு. எனக்கும் அந்த உறுத்தல் இருக்குமா? இது உண்மையா இல்லையான்னு நான் அவர்கிட்ட நேரவே பார்த்து கேட்க போறேன். மாப்பிள்ளதான் இங்க இல்லையேம்மா. அம்மா ஆஸ்பத்திரியில இருந்தாலும் பரவாயில்லன்னு அவர்தான் அவசர அவசரமா சென்னைக்கு போயிட்டாருன்னு சொன்னியே. நான் சென்னைக்கே போக போறேன். சென்னைக்கு போய் ஏன் இந்த மாதிரி அபாண்டமா என் மேல பழிய சுமத்துனீங்கன்னு கேட்க போறேன். சென்னைக்கா? வேண்டாம் வேண்டாம்மா. விழுந்த கீரல பெரிய விரிசல மாத்திக்க வேண்டாம். இரு சுப்பு, இரு. ஏன் இப்படி பதற? கங்கா என்ன கோர்ட்டுக்கா போறா? புருஷனை பார்த்து நியாயம் கேட்கறதுக்கு தானே சென்னைக்கு போறா. அம்மாடி கங்கா, நான் சொல்றேம்மா, நீ சென்னைக்கு போயிட்டு வாமா. பெரியம்மா, மாமாவோட கோவம் அதுக்குள்ள மாறி இருக்குமா? அந்த ராசம்மா அக்காவை அவமானமா பேசினதையே என்னால தாங்கிக்க முடியல. இதுல மாமாவும் அக்காவும் தப்பா பேசினா என்னால எப்படி தாங்கிக்க முடியும்? இரு இரு இரு, எதுக்கு இப்ப சின்ன பிள்ளை மாதிரி அழற? கங்கா சென்னைக்கு போய் மாப்பிள்ளைய பார்த்து சமாதானமா பேசி அவரை கையோட கூட்டிட்டு வந்துருவாமா. இல்லக்கா, எனக்கு என்னமோ இது தப்பா போகுமோன்னு பயமா இருக்கு. நான் வேணும்னா ஐயாவை மெட்ராஸ்க்கு போக சொல்றேன். அவரு மாப்பிள்ளை பார்த்து சமாதானம் பேசிட்டோம். இல்லம்மா, நான் தான் போகணும். என்ன இந்த மாதிரி அவர் எதுக்கு குற்றவாளியா நிறுத்தினாருன்னு எனக்கு தெரியணும். ஏன் ஒருத்திக்காக நீங்க எல்லாரும் எதுக்காக கலங்கி நிக்கணும், கவலையா இருக்கணும்? உங்க வலியெல்லாம் போக்குறதுக்கு நான் அங்க போனாதாம்மா வழி கிடைக்கும்.